டேய் பங்காளி, இந்த வருஷம் தீபாவளி அப்பளத்தோட மோசமா போச்சுடா. ஆமாடா மாப்பிள்ள, நீ சொல்ற மாதிரி கையில 10 கூட கிடையாதா. நீ பாட்டு ஓடிட்டு இருக்க, கொடுத்தது திருப்பி கொடுக்கவே மாட்டியா? இவன் என்ன கொடுத்தான் திருப்பி கேக்குறான்? நான் எதுவும் இவன் கிட்ட வாங்கலையே. ஹலோ, என்ன? டேய், நீ என்ன லூசா? இல்ல என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? ஒழுங்கா போயிரு, இல்லனா மவனே ஒத்தப்பட்டு சாவ. ஏய், என்ன ஓவரா பேசுற? ஏய், என்னடி பிரச்சனை இங்க? எதுக்கடி இவனை திட்டிக்கிட்டு இருக்க? இல்ல, அவன் ஏதோ கொடுத்தானா திருப்பி கேக்குறான். அவன் கொடுத்ததை திருப்பி கொடுக்க வேண்டியதானே? அவன் எனக்கு எதுவும் கொடுக்கலடி. கொடுக்காமலையா திருப்பி கேப்பா? ஆமாங்க, நீங்களாவது தயவு செய்து கேட்டு வாங்கி கொடுங்க. நீ அவளுக்கு அப்படி என்னதான் கொடுத்த சொல்லு. நான் ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்தேங்க. அந்த குழந்தைக்கு போய் சேரத்துக்குள்ள நடுவில் இவங்க வந்து வாங்கிட்டாங்க. திருப்பி கேட்டா சனிதனம் பண்றாங்க. நீங்களாவது எப்படியாவது கேட்டு வாங்கி கொடுங்க. அடிப்பாவீங்களா? என்ன எவ்வளையும் காணோம்? எங்க போனாலும் சரி திருப்பி வாங்க விடவே மாட்டேன். என்ன மாப்பிள்ள, இருக்கிற குளிச்ச மச்சா பாக்கெட்ல 500 ரூபா இருந்தா கூட படம் பார்க்க பத்தாதுடா. நம்மகிட்ட இருக்கிறதே 50 ரூபா தான். இதை வச்சு எப்படி படம் பார்க்கறது? ஏய், என்னடி இவ்வளவு கூட்டமா இருக்கு? எப்படி டிக்கெட் எடுக்கிறது? விடுறா விடுறா, நம்பிக்கை வச்சா எல்லாம் கிடைக்கும். நிறுத்துடா, காசு இருந்தாலும் தியேட்டருக்காரனே டிக்கெட் தருவான். அட விடுறா, நம்ம ஊர்க்காரங்க எவனா வரா போயிருங்க. பார்க்கலாம்டா. ஏய், அங்க பாரு, நம்ம ஊர் பசங்க நிக்கறாங்க. அவனுங்களை டிக்கெட் எடுக்க சொல்லாமா? ஊர்க்காரங்க இல்ல மாப்ள, நம்ம ஊர்க்காரங்க தான் வராளுங்க. ஓஹோ, ஃப்ளைங் கிஸ் பார்ட்டி வராளே. ஏங்க, எங்களுக்கு ஒரு 5 டிக்கெட் எடுத்துட்டாங்களா? 5 டிக்கெட் தானே? சப்ப மேட்டர். இதோ இங்கே இருங்க, இதோ வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, டேய், கொஞ்சம் இருங்கடி, டிக்கெட் வந்துரும். வர இன்னைக்கு ஃபுல்லா இங்கே நிக்க வேண்டியது. இன்னும் காணோம். என்னடி போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, எவனையும் காணோம்? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கேட்காம நீ தானே போய் கொடுத்த. வாங்கடி போலாம். வாடா வா. அஜித் படம் பார்க்க முடியாம போயிடுச்சு. எங்கடி போயிட்டு வரீங்க? நீங்க பாட்டுன்னு காசு கொடுக்காம டிக்கெட் எடுத்து சொல்லி போயிட்டீங்களா? அவனுங்க வீட்டுக்கு வந்து என்கிட்ட 200 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த டிக்கெட் குடி. சுத்தம் விவரம் கிட்ட அம்மாவா இருக்கியாமா நீ? கிழிஞ்ச டிக்கெட்டை கொடுத்து 200 ரூபாய் காசு வாங்கிட்டு போயிருக்காங்க. கிழிச்ச டிக்கெட்டா? இதுக்கு பேர் என்ன? டிக்கெட்டானா கிழிச்சு தானே கொடுப்பாங்க. என்ன ஏமாத்துனதும் இல்லாம எங்க அம்மா வேற ஏமாத்திருக்காங்க. உங்களுக்கு வைக்கிறேன்டா கச்சேரி.